கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஆராதனை செய்ய நாம் வந்திருக்கிறோம். குடும்பத்தை தந்தவருக்கு குடும்பத்தின் உண்மையான ஆராதனை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நாம் சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை நான் உண்மையே ஆராதிப்பேன் என்று ஆண்டவரை பாடுவோமா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. It's
இயேசுவின் நாமத்துல வல்லமை உண்டு. நீங்க இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு பதில் தருகிற, உத்தரவு தருகிற நல்ல உத்தமராக இயேசு இருக்கிறார். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என்று சேர்ந்து பாடுவோமா? என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான
நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீங்க தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்கு. எங்களுக்கு உத்தரவு தருகிற நல்ல தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை நீங்க கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்களுடைய இந்த பிரசன்னத்தினால மூடிக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையில சகோதரர் ஜெயராமன், ஜபராஜ் என்கிற ஜெயராமன், அவர் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி மாற்றினார், இப்பொழுது அவருடைய குடும்பம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறாங்கிற ஒரு நல்ல சாட்சியை அவர் சொல்லி நீங்க கேட்க போறீங்க. அந்த நல்ல சாட்சியை, அற்புத சாட்சியை கேளுங்க. அவர் மரண படுக்கை ஆண்டவர் மாற்றினார், அவருடைய வேதனை நீக்கினார். இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இன்றைக்கு இயேசு அவருக்கு புது வாழ்வை தந்து இன்னைக்கு எல்லா விதத்திலும் உயர்த்தி இருக்கிறார். அந்த சாட்சியை கேட்டு பிரயோஜனப்படுங்கள். அவரே சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்தேன். அதாவது எப்படி சொல்றேன்னா, நான் நிறைய இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்த நிறைய புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போயிருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு நன்மை இல்லை. ஆனால் எனக்கு பிறந்த நாள் முதல் எங்கள் பாட்டி வீட்டில் கால் முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்கள் பாட்டி வீட்டில் விட்டாங்க. எங்கள் பாட்டி எடுத்து வளர்த்தாங்க. நிறைய நண்பர்கள் உதவினால MA வரை படித்தேன். அப்படி படிக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையில இன்னைக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்ல அழகான மனைவி இருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி எனக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப முடியாத சூழ்நிலையில நிறைய புண்ணியஸ்தலம் போயிருக்கிறோமே, நமக்கு இந்த நிலையில மரணப்படுக்கையில இருக்கிறோமே, டாக்டர் கைவிட்டாங்களே, நம்ம யாரும் நம்மளை காப்பாற்றோம்னு சொல்லிட்டு நிறைய தெய்வங்களை கூப்பிட்டாங்க. ஆனா ஒரு தெய்வமே என்னை சரிப்படுத்தலை. ஆனா என்னை நிறைய, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்துலலாம், நீ ஏசப்பாவுக்கு கோயிலுக்கு போ, அவர் போனா அங்கே சரியாக்கிறான்னு சொன்னாங்க. அந்த கோவிலுக்கு போனேன். அவர் எனக்கு இந்த நாள் என்னை நல்ல விதமாக வச்சிருக்காரு. நல்ல எனக்கும் மனைவிக்கு நல்ல அரசாங்க வேலை கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களை நல்ல விதமாக படிச்சு வச்சிருக்கிறேன். அதோடு இல்லாமல் எனக்கு நிறைய ஆக்சிடென்ட் அப்படி இருந்த போதும் ஆண்டவருடைய கிருபையில இந்நாள் வரை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சபையில நானும் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆதங்கத்தோடு இருந்து ஊழியம் செய்கிறேன். இந்த கொரோனாங்கிற இந்த ஊரடங்கு நாளில் நானும் என் மனைவியும் எப்படியும் ஆண்டவருக்கான ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அதோடு இல்லாம ஆண்டவர் என் ஆயுள் நாள் முழுவதும் என் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரோடு இருப்போம் என்று சொல்லி இந்த சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நேற்றும் என்றும் மாறாதவர் மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் தியானத்திற்காக ஒரு புது வாரத்தை காண செய்த ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறோம். நல்லவர். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21இலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை இடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, எலியாவின் நாட்கள்ல ஆண்டவராகிய தேவன் இந்த சம்பவத்துல உத்தரவு கொடுத்து எலியாவை தலை நிமிர செய்தார். எலியாவிற்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேருக்கும் ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு காலகட்டம் அது. இந்த நாட்கள்ல எலியாவை கர்த்தர் தலை நிமிர செய்தார். அங்கே ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு போட்டின்னு கூட சொல்லலாம்.
எலியா சொல்லுகிறார், நீங்க எந்த மட்டும் 2 நதிகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தரை பின்பற்ற வேண்டிய ஜனம் கர்த்தரை பின்பற்றாமல், கர்த்தருடைய வழியில வராம சோத்திரம் பாகால்களை கும்பிடுகிற கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு எலியாவை எதிர்த்து நின்றார்கள். இந்த நேரத்துல எலியா வந்து நின்று, ஸ்தோத்திரம், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றி போங்கள் என்று சொல்லி, இப்போதும் 2 காளைகளை கொண்டு வாருங்கள். ஸ்தோத்திரம், அவைகளை சந்து சந்தா வெட்டி அந்த விறகு மேல அடுக்கி வைங்க. ஸ்தோத்திரம், நீங்க உங்க தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க தெய்வத்தை, நான் என் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறேன். கூப்பிடும் போது ஸ்தோத்திரம், அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று எலியா சொல்லுகிறார். இந்த போட்டிக்கு அவங்க சொல்றாங்க, இது நல்ல சவால் என்று. அதனால அன்பானவர்களே, மேற்கொண்டு அந்த வசனம் 39 வரைக்கும் நீங்க வாசித்து வீட்டுல பாத்தீங்கன்னா அதிக வசனம் வாசிக்க நேரம் இல்லை. தயவு செய்து இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வீட்டுல வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம், அந்தி பலி செலுத்தும் நேரத்துல எலியா வந்து, அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் அவங்க சத்தம் போட்டு, பாகாலே வா, பாகாலே உத்தரவு கொடு, பாகாலே வந்து எங்களுக்கு செவி கொடுன்னு சொல்லி நம்ம மதியானம் வரைக்கும் கூப்பிட்டோம். அவங்களுக்கு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, அவங்க ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்பாரும் இல்லை. அது மாத்திரமல்ல, சும்மா கூப்பிட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க சோத்திரம் ஆயுதங்கள் எடுத்து தங்க சரீரத்தை கீறி கொண்டு குத்தி கொண்டு ரத்தத்தை அந்த பாகால் பார்த்து வரட்டும், ஒருவேளை வரலாமேன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்தோத்திர நம்பிக்கையினாலே, அந்த தவறான நம்பிக்கையினால அவங்க பாருங்க தங்களை கீறி கொண்டு ரத்தத்தை சிந்தினார்கள். எலியாவை பார்த்து கொண்டு அப்படின்னு இருக்கிறார். இது உத்தரவு தராது. எலியாவுக்கு நல்லா தெரியும் அது தெய்வம் அல்ல, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரே வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகி கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா, அவர் என்றும் மாறாதவர். அங்கே மேற்கொண்டு வசனத்தை பார்த்தீங்கன்னா எலியா சொல்றாரு, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஒருவேளை வெளியூர் போயிருப்பார், ஒருவேளை அவர் தூங்கிட்டு இருப்பான், கூப்பிடுங்க, நல்லா சத்தம் போடுங்க, காதுல உழுவுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி எலியா பேசுகிறார். இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு உத்தரம் வரல. அந்தி பலி செலுத்தும் நேரத்துல எலியா எழுந்து வந்து ஸ்தோத்திரம், இங்க பாத்தீங்கன்னா அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு, முக்கியமான காரியம், உத்தரவு பிறக்க வேண்டுமானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாட்கள் செப்பனிடப்பட வேண்டும். இடிந்து போன வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அந்த பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு விறகுகளை அடுக்கி அங்கே ஸ்தோத்திரம் தண்ணீரை வாய்க்கால் நிறைய ஊற்றி ஸ்தோத்திரம், அந்த நேரத்துல எலியா சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, என்னை கேளும் என்னை கேட்டறலும் என்று சொன்ன போது அங்கே உத்தரவு பிறந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதேதான் ஸ்தோத்திரம். 38ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டு முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கூப்பிட்டார்கள், நம்பினார்கள். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்துல ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன? எலியாவின் சம்பவத்துல பாகாலின் தீர்க்கதரிசி 450 பேருக்கும் எலியாவுக்கு நடந்த சம்பவம் உண்மை சம்பவத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்ல சொல்லி, நம்முடைய ஆண்டவர் உத்தரவு அருளுகிற உத்தமராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு, நீண்ட நாள் ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு, கண்ணீரின் மன்றாட்டின் ஜெபத்திற்கு, ஆண்டவரை நோக்கி நீங்க ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு இயேசு எலியாவுக்கு விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தது போல உங்களுக்கும் பதில் கொடுக்க, உத்தரவு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உத்தரவு கொடுக்கிற தெய்வம். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயோ புதிய ஏற்பாட்டு காலத்திலேயோ இயேசுவை நோக்கி கூப்பிட்டவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் God is a answerable God. நமக்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல உத்தமருக்கு, உத்தரவு கொடுக்கிற உத்தமருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க கேட்ட அந்த சாட்சி பிரதர் ஜெபராஜ் சொன்னார் பாருங்க. சுருக்கமான நேரத்துல அவருக்கு உத்தரவு கொடுக்க, பதில் கொடுக்க, அவர்கிட்ட முகம் கொடுத்து பேச நான் இல்லைங்க. இயேசுவை தேடி வந்தார். இன்றைக்கு அவர் குடும்பமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறார், சபையோடு இணைந்து செய்கிறார். அவர் ஆத்தும பாரத்தோடு நிறைந்திருக்கிறார். தனக்கு வருகிற வருமானத்துல தவறாம கர்த்தருக்கென்று செலுத்துகிறார். அவர் கர்த்தருக்கு இன்னைக்கு அந்த கிராமத்துல, திருவாரூர் மாவட்டத்துல சோத்திரம் நீலக்குடிங்கிற அந்த பட்டணத்துல சாட்சியா இருக்கிறார். அவரை போல ஏராளமான பேர் இந்த சபைகள்ல வருகிற நாட்களை நீங்க சாட்சிகளை கேட்க போகிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த எலியாவின் காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியம். கர்த்தர் எலியாவின் அந்த கூப்பிடுதலுக்கு உத்தரவு கொடுக்க என்ன காரணம்? 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எலியாவின் அந்த கூப்பிடுதலுக்கு, அந்த ஜெபத்திற்கு உடனே உத்தரவு கொடுக்க என்ன காரணம்? 3 காரணம் அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா, கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா. 2வது, கர்த்தரை முக்கியப்படுத்திய, முதன்மைப்படுத்திய எலியா. 3வது, கர்த்தருக்கு முன்பாக எல்லா ஜனங்களின் முழங்கால்களையும் முடக்க செய்த எலியா. எலியா சொல்லுவோமா? 3 காரியம். கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா. 2வது, கர்த்தரை முக்கியப்படுத்திய, முதன்மைப்படுத்திய எலியா தீர்க்கதரிசி ஊழியக்காரன். 3வது, கர்த்தருக்கு முன்பாக, அவர் நாமத்துக்கு முன்பாக எல்லா ஜனங்களுடைய முழங்கால்களும் முடங்கும்படி செய்த மாற்றின எலியா. எலியா சொல்லுவோமா? இந்த 3 காரியத்தையும் சுருக்கமா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா. அதை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த எலியாவுடைய அந்த முகவரி அட்ரஸே பாத்தீங்கன்னா, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா? சோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. அவருக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டாலே போதும். சோத்திரம். வாய்க்காத காரியம் வாய்க்கும், நடக்காத காரியம் நடக்கும். ஸ்தோத்திரம். முடியாத காரியம் முடியும். அவரால் எல்லாம் முடியும். கர்த்தருக்கு முன்பாக நின்னாலே போதும். ஆதாமை ஆண்டவர் அப்படிதான் தேவன் படைத்தார். ஆதாம் ஸ்தோத்திரம் காலைதோறும் பகலின் குளிர்ச்சியான நேரத்துல தோட்டத்துல தேவாதி தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார் ஆதாமை சந்திக்க. ஆதாமும் ஸ்தோத்திரம் ஏவாளும் தேவனுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம். அவர்களோடு ஐக்கியப்படுவார்கள். தேவன் முகமுகமாய் பேசுவார். அந்த பிரசன்னத்தை ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் அனுபவித்து வந்தார்கள். இது ஸ்தோத்திரம் முடிவுக்கு சீக்கிரம் வந்தது பிரியமானவர்களே. என்றைக்கு தேவனை மீறி நடந்தார்களோ, பாவம் செய்தார்களோ, அந்த பிரசன்னத்தை இழந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஆதாம் ஸ்தோத்திரம் மரத்துக்கு பின்பாக ஒளிந்து கொண்டான். அவன் என்றைக்கு ஒளிந்து கொண்டானோ அன்றைக்கே ஸ்தோத்திரம் ஒளி நிறைந்த வாழ்க்கை இருளாய் மாறி போனது. அப்ப அக்கினி இறங்க முதல் காரணம் எலியா தேவனுக்கு முன்பாக நின்றவன். ஜெபத்துல அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன், தேவனை உயர்த்துவதில் ஸ்தோத்திரம் அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன். இந்த காலை நேரத்துல அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நடக்காத காரியம் நடக்க வேண்டுமானால், நாள்பட்ட ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால், ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கை சீர்பட வேண்டுமானால், ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால், உத்தரவு வர வேண்டுமானால், நம்முடைய ஆண்டவர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, பேசுகிற தெய்வம், உத்தரவு கொடுக்கிற தெய்வம். நீங்க செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உங்களுடைய அவருக்கு முன்பாக நிற்கும் போது எந்த வெட்கமும் தேவையில்லை. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் ஸ்தோத்திரம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றவன். அவருக்கு முன்னாடி நின்னாலே ஆதி பிரச்சனை க்ளோஸ் ஆயிடும். ஏன்? முழு பிரச்சனை க்ளோஸ் ஆயிடும். இயேசுக்கு முன்னாடி இந்த உலகம் இன்னைக்கு யாராருக்கும் முன்னாடி போய் நிற்கிறது. அமைச்சருக்கு முன்னாடி, எம்எல்ஏக்கு முன்னாடி, முதலமைச்சருக்கு முன்னாடி. அவங்கள பார்த்தா நல்லா இருக்குமா? நான் சொல்லுகிறேன், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். சொல்லுவோமா? 2வது பாத்தீங்கன்னா, கர்த்தரை முக்கியப்படுத்திய அல்லது முதன்மைப்படுத்திய எலியா. அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ல 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி கூப்பிட்டான். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். பாருங்க, 3 ஸ்டேட்மெண்ட் எப்படி முக்கியப்படுத்துறாரு. இக்கட்டான சூழ்நிலையில சோத்திரம், நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்றும் விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவரை உங்க வாழ்க்கையில முதன்மையா படுத்துங்க, முதன்மையா வைங்க.
உங்க வாழ்க்கையில ஆண்டவரை கடைசியா வைக்காதீங்க, ஆண்டவரை முதன்மைப்படுத்தி வைங்க. ஸ்தோத்திரம். அந்த படகுல கொந்தளிப்பு வர காரணம், இயேசுவும் படகில் இருந்தார். இயேசு நித்திரையா இருந்தார், தலவாணி வச்சு படுத்திருந்தாராம். சீஷர்கள் அலறினார்கள், பெருங்காற்று, கடல் கொந்தளிப்பு. ஆண்டவரே, நாங்கள் முழுக போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று சொன்னார்கள். இயேசு கப்பலின் பின்னணையத்தில் தூங்கி கொண்டிருந்தார். சோத்திரம். அழைச்சிட்டு போனவங்க தூங்க வச்சுட்டாங்க, முதன்மைப்படுத்தல, முக்கியப்படுத்தல. ஆபத்து வரும்போது கூப்பிடுறாங்க, இயேசு கைவிடல் அன்பானவர்களே. ஆனா எலியா ஆபத்துல கூப்பிடுற மனுஷன் இல்ல. நீர் என் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், உடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் என்று கேட்டவர்கள் விளங்கப்பட்டது என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில ஆண்டரை முக்கியப்படுத்துங்க, முதன்மைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். பரலோக ஜெபத்துல இயேசு கற்றுக் கொடுத்தது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்து உங்க வாழ்க்கையில பிரியமானவர்களே, இயேசுவை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைங்க. நீங்க ஸ்தோத்திரம் நம்பர் 1 கிரேட்ல வருவீங்க. கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். யாருக்காக இயேசு விட்டு கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் நாமத்தை ஊழியமா செய்யும் போது அறிவிக்க வெட்கப்படாதீங்க. ஆண்டவர் நாமத்தை முக்கியப்படுத்துங்க. ஐயா சொல்றாரு, நீர் என் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் என்னை கேட்டருளும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவர் முக்கியப்படுத்துகிறார். மூன்றாவது காரியம், கர்த்தருக்கு முன்பாக எல்லா ஜனங்களின் முழங்கால்களையும் முடங்க செய்த எலியா. உத்தரவு அருளினார். அங்கே வாசிக்கிறோம் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அன்பானவர்களே, 39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். அதற்கு பின்பாக எலியா இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை ஸ்தோத்திரம் விரட்டி போய் ஸ்தோத்திரம் வெட்டி போட்டார் என்று வாசிக்கிறோம். மாணவர்களே, இப்படிதான் ஆண்டவர் அக்கினியினால உத்தரவு அருளினார். அதுக்கு பின்பாக ஜனங்க ஒத்துக்கிறாங்க, கர்த்தரே தெய்வம், பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம் என்று. இந்த நாட்கள் எழுப்புதல் நாட்கள் நம்முடைய தேசத்துல வந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஜபம், வேத வாசிப்பு, எங்க பார்த்தாலும் அன்றாட்டு ஜபம், உபவாச ஜபம், சங்கிலி ஜபம். இதெல்லாம் ஒரு நாள் வீண் போகிறதல்ல. உத்தரவு நிச்சயமாய் உத்தமர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி கூப்பிடு. பாருங்க, எலியா செய்த விஷயம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்களை, வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குவது பெரிய காரியம். ஆண்டவரை முக்கியப்படுத்துங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்க, கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்துல இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் வந்து உங்களை விடுவிப்பார். அப்படிதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்க, எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குகிறது. ஸ்தோத்திரம். எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை செய்கிறது, கர்த்தரே தெய்வம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கும் போது கேட்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். இயேசுவை என்னை கர்த்தர் என்று முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், இயேசுவை என்னை கர்த்தர் என்று. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், அந்த எழுப்புதல் வரும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் என்று பவுல் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, எல்லாருடைய முழங்காலும் முடங்கி இயேசுவை ஆராதிக்கிறார். கர்த்தராகிய இயேசுவை தொழுது கொள்ளுங்க. இந்த வாரம் உங்களுக்கு இன்பமாய் மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாட்டி கொடுப்பாராக. ஆமென். அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வர 3 காரணம். கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா. ஸ்தோத்திரம். கர்த்தரை முதன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி பேசின எலியா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக எல்லா ஜனங்களின் முழங்கால்களையும் ஸ்தோத்திரம் முடங்க செய்த ஒரு எலியா. அன்பானவர்களே, இந்த 3 காரியத்தை நீங்க மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே
நாமத்துல நாங்க கேட்ட புதிய செய்தியின்படி உத்தரவு கொடுக்கிற உத்தமருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்க குடும்பங்கள், பிள்ளைகள், வருமானங்கள், அவருடைய வேலைகள், எதிர்காலம், அவருடைய வருமான வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்ந்த அவருடைய அடைக்கலத்துல வைக்க ஜெபம் பண்ணுங்க. நீ கேட்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை பலப்படுத்துவீராக. ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு விண்ணப்பமும் கேட்கப்படல, தேவனிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வரல, நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லி உடைய பிள்ளைங்க கலக்கத்தோடு இருந்தாங்கன்னா காலை நேரத்துல ஒரே உங்க ஜெபத்தை கேட்கிற உத்தமர் இயேசு உத்தரவு கொடுக்க நான் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எலியாவின் ஜெபத்தை கேட்டு உத்தரவு தந்தி, அந்த பாகால் உத்தரவு கொடுக்கல, எங்கள் தேவன் உத்தரவு கொடுக்கிறது, நீ காண்கிற தெய்வம், பலவீனத்தை நீக்கி பலப்படுத்துகிற தெய்வம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.